நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அர்ஜுனா ராமநாதனுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையிலே காணி தொடர்பான பிரச்சனை நிலை வந்த நிலையிலே பெரிய விழான் எனப்படுகின்ற பகுதியில் காணிக்குள் ஒரு முருகல் சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக பல்வேறுபட்ட காணொளிகள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் அர்ஜுனாவுடன் முரண்பட்ட மற்ற தரப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலைத்தான் தற்பொழுது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அவர்கள் இந்த காணொலியை கட்டாயமாக பார்க்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாடு என்பது உண்மையிலேயே அது எங்கே போய் முடியும் என்பது தெரியவில்லை. பத்திரிகையாளர் ஒருவர் அது தொடர்பாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு முதலும் பல அரசியல்வாதிகள் இவ்வாறு துப்பாக்கி முனையில் மக்களை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த பதிவிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணம் பெரிய விழான் எனப்படுகின்ற பகுதியிலே அர்ஜுனா ராமநாதனுக்கு சொந்தமான காணியிலே நீதிமன்ற அனுமதியுடன் பிரதேச சபை ஜேசிபியை வாடகைக்கு அமர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனும் அதேவேளை சட்டத்தனை கௌசல்யாவும் அங்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் காணியை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சமூக வலைதளத்திலே வெளியிட்ட பதிவிலே குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தரப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் முரண்பட்டதாகவும் அந்த தரப்பிலே 2 ஆண்களும் 5 பெண்களும் இருந்ததாகவும் அர்ஜுனா ராமநாதனுக்கு கல்லால் எறிந்ததாகவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். உண்மையிலே கல்லால் எறிந்த காணொலியும் வெளியாகியிருந்தது. ஆனால் இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கல்லால் எறிகின்ற போது அந்த பெண் சொல்லுகின்றார், என் மீது நீ கை வைப்பியா என்றுதான் கல்லால் எறிகின்றார். ஆகவே அதற்கு முதல் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் இந்த விடயத்தை பார்க்க வேண்டி இருக்கின்றது. எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தாக்கிய நிலையத்தால் அந்த பெண் கல்லால் எறிந்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அது தொடர்பாக விசாரணைகளுக்கு பின்னரே முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி அச்சுறுத்தும் விதமாக துப்பாக்கியை நீட்டி மிரட்டி இருந்தார். இது தொடர்பாக காணொலிகள் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஒரு சிலர் இதனை ஆதரித்திருந்தார்கள். அதாவது அந்த பெண் கல்லால் எறிகின்றார், அர்ஜுனா ராமநாதன் துப்பாக்கியை காட்டியதில் என்ன தப்பு இருக்கின்றது, அவரது பாதுகாப்பிற்காகத்தானே அந்த துப்பாக்கி வழங்கப்பட்டது என்கின்ற கருத்தையும் பலர் குறிப்பிட்டு வந்தார்கள். எனவே அந்த ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பெண்ணாக இருக்கட்டும் அல்லது மற்ற தரப்பினராக இருக்கட்டும், அவர்கள் நிராயுத பாணியாகத்தான் நின்றார்கள். கையில் கத்தியோ வாளோ அல்லது துப்பாக்கியோ வைத்துக் கொண்டிருக்கவில்லை. எனவே உங்களுக்கு துப்பாக்கி தந்தது என்பது உங்களுக்கு ஒரு உயிராபத்து வருகின்ற போது உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த துப்பாக்கி. அவ்வாறுதான் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் அர்ஜுனா ராமநாதனுக்கும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மீறி மக்களுக்கு எதிராக இந்த துப்பாக்கியை நிறுத்துவது என்பது புலையான ஒரு விடயம். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு சென்றால் சபாநாயகர் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார். அதிலும் மாற்று கருத்து இல்லை. அதுவே இதற்கு முதல் பல அரசியல்வாதிகள் இவ்வாறு செயற்பட்டு அவர்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்பது தொடர்பாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே இப்படியான சூழலில் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் செயற்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டும். அதனை தாண்டி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தார். இவ்வாறு பெண் ஒருவர் தன்னை கல்லால் தாக்கியதாகவும் ஒரு தரப்பினர் என்னுடன் முரண்பட்டதாகவும் அவர் ஒரு முறைப்பாடு வழங்கியிருந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதனுடன் முரண்பட்ட அந்த தரப்பை சேர்ந்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை அவரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஒரு பிள்ளையின் தாயான அந்த பெண் பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டிய தேவை இருப்பதனால் பிள்ளையை பிரிக்க முடியாது என்று அந்த பெண் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி முன்வைத்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குழந்தையையும் தாயிடம் ஒப்படைக்குமாறு குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இளவாலை போலீசார் விசாரணைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருக்கிறார்கள், வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தற்பொழுது வருகின்ற தகவல்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது துப்பாக்கியை காட்டி
பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் தொடர்பாக இதற்கு முதலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதை விட இவ்வாறு ஒருவர் செயற்பட்டால் அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்கின்ற அடிப்படையிலே ஊடகவியலாளர் நிக்சன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், சொக்கா மல்லி என்று அழைக்கப்படும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர இந்த ஏப்ரல் மாதம் நுவேலியாவில் ஒருவரை துப்பாக்கி காட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்தின் போது அவரிடமிருந்த துப்பாக்கி உரிமம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் காலாவதியாகி இருந்ததாக போலீசார் கூறியிருந்தனர். நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் சென்ற 22ஆம் தேதி அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதவான் புஷ்பிகா ஜெயதாச அவரை 25,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். கடவுச்சீட்டை நீதிமன்றம் முடக்கியுள்ளதுடன் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடாது என்று கடுமையான நிபந்தனை விதித்திருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. அதேவேளை கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சராக இருந்த லொஹான் ரத்வத்தே அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் புகுந்து தமிழ் அரசியல் கைதிகளை முழந்தாளிட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டியிருந்தார். இந்த விவகாரம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடரின் போது முக்கியமான விவாத பொருளாக இருந்தது. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் போன்ற சர்வதேச அமைப்புகள் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும், அமைச்சர் தனது செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தின. இதன் காரணமாக லொஹான் ரத்வத்தே அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் இயற்கை மரணம் அடைந்தார். அதே போல 2022ஆம் ஆண்டு காலிமுகத்தினர் கிளர்ச்சியின் போது நிட்டம்புவ பகுதியில் தனது காரை மறுத்த போராட்ட குழுக்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரன துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இச்சம்பவத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் பின்னர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இறந்தார். ஆகவே நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதனின் செயற்பாடு தொடர்பாக யாரும் உறுப்பினர் ஒருவர் சிறப்புரிமை மீறல் பிரச்சனை ஒன்றை எழுப்பினால் சபாநாயகரின் விசாரணைக்கு அர்ஜுனா உட்பட நேரிடும். நிலையியல் கட்டளை சட்டம் எனப்படும் உறுப்பினர்களுக்கான ஒழுக்க நெறிகள் உள்ளன. ஒழுக்கவியல் சிறப்புரிமைகள் மீதான குழு உறுப்பினர்கள் ஒழுக்க இனமாக நடந்து கொண்டால் அல்லது தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது குறித்து இக்குழு விசாரணை நடத்தும். எந்த ஒரு பொதுமகனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தவறான நடத்தை குறித்து மற்றொரு உறுப்பினர் ஊடாக சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யலாம். ஒழுக்க நெறியின்படி ஒரு உறுப்பினரின் செயல் குற்றவியல் சட்டத்தை மீறுவதாக இருந்தால் அந்த விவகாரத்தை உடனடியாக போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட சட்ட அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற சிறப்பு குழு ஒப்படைக்க வேண்டும். விசாரணையில் ஒரு உறுப்பினர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டால் நாடாளுமன்றம் தண்டனைகளை வழங்கும். அதன் பிரகாரம் குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க தடை விதிக்கப்படலாம். சபை முன்னிலையில் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்படலாம். நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் சில கடுமையான விவகாரங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு மேலதிக தண்டனைகள் விதிக்கப்படலாம். இவ்வாறு பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு தகவலை பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த அர்ஜுனா ராமநாதனின் இந்த செயற்பாடு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டு தரப்புக்கு இடையிலே பிரச்சனை இருக்கலாம். யாரில் சரி யாரில் பிழை என்பதை சட்ட ரீதியாக அணுகி அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். அதனை தாண்டி நிராயுதபாணியாக நின்ற மக்களிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவது என்பது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதன் உச்சம் என்று கூறலாம். ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை சிங்கள போலீசாரோ அல்லது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஏனைய அரசியல்வாதிகளோ செய்தால் தமிழ் மக்கள் ஒன்றாக இணைந்து குரல் கொடுப்பார்கள். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் செய்கின்ற போது ஒரு தரப்பினர் அவருக்கு சார்பாக நின்று கதைப்பது என்பது புரிதலற்ற அறிவற்ற தன்மையை காட்டுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.